இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, கொத்தமல்லி புதினா தொக்கு இருக்கு இல்லையா? அது எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இது வந்து சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இது வந்து எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது பண்றதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்துக்குவோம். எடுத்துட்டு இதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை பருப்பு சேர்த்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்திருக்கேன். இது 2யும் வந்து நல்லா வந்து நம்ம வந்து வறுத்துக்குவோம். இதனுடைய கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நல்ல ஸ்மெல்லும் வரும். அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இது நல்லா வந்து வறுத்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு வந்து சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி விதை இருக்கு இல்லையா? அதையும் சேர்த்திருக்கேன். இதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு பவுல்ல வந்து தனியா எடுத்து வச்சிடலாம். நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா. அது வந்து நல்லா ஆறட்டும். இப்ப அதே பேன்ல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு 2, 3 பூண்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரை கட்டு புதினா வந்து சேர்த்திருக்கேன். இந்த புதினா இலையை வந்து ஏற்கனவே நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு கட்டு வந்து கொத்தமல்லி இலை வந்து சேர்த்திருக்கேன். ஒரு கட்டு கொத்தமல்லிக்கு வந்து அரை கட்டு வந்து புதினா வந்து நான் சேர்த்திருக்கேன். இந்த கொத்தமல்லி பாத்தீங்க அப்படின்னா இலை மட்டும் இல்லாம அந்த தண்டு பகுதி இருக்கு இல்லையா? அதையுமே வந்து சேர்த்திருக்கேன். நீங்க அரைக்கும் போது அந்த தண்டு பகுதி எல்லாம் நல்லா அரைப்பட்டுரும். அதனால வந்து இலையை மட்டும் சேர்க்காம நல்லா வந்து தண்டையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த இலையெல்லாம் வந்து நல்லா வதங்கிட்டு நல்லா இந்த இது வந்து கம்மியாகணும். பாருங்க, இலையெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப இது கூட ஒரு தக்காளி மட்டும் நான் சேர்த்திருக்கேன். தக்காளி நிறைய சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. இதையும் வந்து இதோட நல்லா வந்து நம்ம வதக்கிக்கிறலாம். இது வந்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனா போதும். இப்ப நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஸ்டவ்வ வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இது கூட வந்து கொஞ்சம் வந்து புளி வந்து நான் சேர்க்கிறேன். இந்த புளி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா அந்த புளிய வந்து நல்ல திக்கான ஜூஸா கரைச்சு அத வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சிருந்தோம் இல்லையா? அத மிக்ஸியில போட்டு நல்லா வந்து பவுடரா அரைச்சுக்கிருவோம். ஏன்னா எல்லாத்தையும் நீங்க மொத்தமா போட்டீங்க அப்படின்னா, இந்த கடலை பருப்பு இதெல்லாம் சரியா வந்து உங்களுக்கு வந்து நல்லா பேஸ்ட் ஆகாது. அதனால வந்து இத முதல்ல வந்து மிக்ஸியில போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா அடிச்சதுக்கு அப்புறமா கொத்தமல்லி சேர்த்துட்டு, அத வந்து நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கிருவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸியில போட்டு இந்த மாரி அடிச்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் சேர்த்துக்கிருவோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கி, அதுக்கப்புறம் தான் வந்து பேஸ்ட்டா அரைச்சிருக்கோம். அதனால திரும்பவும் வந்து இத கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு வந்து நம்ம தாளிச்சு மட்டும் ஊத்துனா போதும். தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சு இதோட சேர்த்துக்கிறலாம்.
இது வந்து நம்ம திரும்பவும் வந்து கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுல வந்து தண்ணி எதுவுமே நான் வந்து சேர்க்கல அடிஷ்னலா. தக்காளி இருக்கு இல்லையா? அதுலயே வந்து நல்ல பேஸ்ட்டா வரும். அது மட்டும்தான். பாருங்க. சூப்பரான கொத்தமல்லி புதினா தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.